நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். வாரந்தோறும் கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நம்மளால் இப்போது தொகுத்து வழங்க முடியறதில்லை. அதனால் கிடைக்கிற டைமில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி கொடுத்துட்டுருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1964 பிறந்த ஒரு தமிழ் நடிகர் தான் நடிகர் முரளி அவர்கள். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்தவர் தான் நடிகர் முரளி அவர்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. 1984 வெளிவந்த பூவிலங்கு திரைப்படம் மூலமாக நடிகர் முரளி அவர்கள் தமிழ் தெருவில் அறிமுகமாகறாங்க. யாரோட இப்படி ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா விஜயகாந்த், ரஜினிகாந்த் எல்லாம் அந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்த ரேஞ்சில் இவரும் அடுத்து வராரு அந்த ஒரு கேட்டகரியில். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டர்னு சொல்லி எல்லாருமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இதயம், புது வசந்தம், கடல் பூக்கள் போன்ற திரைப்படங்கள் நடித்தாங்க. கடல் பூக்களுக்கு தமிழக அரசுடைய ஒரு சிறந்த விருதும் அவருக்கு கிடைத்தது. ஒரு மேடை பாடகர் மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பார்க்க போனால் மோகனுக்கு அடுத்தபடியாக மைக் பிடிச்சி அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தத்ரூபமாக பாடக்கூடிய ஒரு பாடகர் மாதிரி அவர் தோண்டியிருக்கார் எல்லாத்துக்கும். மைக் முரளின்னு கூட அவரை சொல்லலாம். அந்தளவுக்கு பெயர் பெற்ற ஒருவர். அது மாதிரி ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுல ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். நிறைய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சிவாஜி, விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், பிரபுதேவா, சூர்யா, மம்முட்டி, சரத்குமார் போன்ற பல்வேறு திரை நட்சத்திரங்கள் கூட நடிச்சிருக்காங்க. அவங்க பையன் கூட ஒரு கடைசி திரைப்படத்தை நடித்தார் பானகாத்தடியில். ஸோ ஒரு ஈகோ பார்க்காத ஒரு நடிகர். தனக்கு கிடைச்ச கதாபாத்திரத்தை நேர்த்தியாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒருவர் நடிகர் முரளி அவர்கள். நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பூவிலங்கு, இங்கே ஒரு கங்கை, அதுக்கப்புறம் புதியவன், பகல் நிலவு, கீதாஞ்சலி, துளசி, இரவு சூரியன், சின்ன பசங்க நாங்கள், மணிக்குயில், அதர்மம், பூமணி, என்னாசை மச்சான், பொற்காலம், வீரத்தாலாட்டு, உன்னுடன், வெற்றி கொடிக்கட்டு, ஆனந்தம், சமுத்திரம், பானாக்காத்தடி போன்ற பல்வேறு இன்னும் இருக்குது. நிறைய திரைப்படங்கள் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் நிறைய வரும். உங்களுக்கு லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னதுலேயும் நான் சொல்லாமல் இருக்கிறது ஏதாவது அவருடைய படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எந்த திரைப்படம் உங்களை வெகுவாக கவருது அப்படின்னு. அது மாதிரி ஒரு அண்ணனாகவோ ஒரு தம்பியாகவோ நடிக்கக்கூடியதில் தத்ரூபமாக நடிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனந்தம், என்னாசை மச்சான், சமுத்திரம் போன்ற திரைப்படங்களில் அவருடைய கேரக்டருடைய ஸ்கோர் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்து கிட்டத்தட்ட என்னாசை மச்சானில் ஒரிஜினலாக விஜயகாந்த் அவருடைய தம்பி மாதிரியே இருப்பார் நடிகர் முரளி அவர்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த படம் நல்லா ஹிட்டாகி ஓடின ஒரு திரைப்படம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் ஈடுபாடு, அதிமுகவோட சேர்ந்து அவர் பணியாற்றினார். ஒரு கட்டத்தில் எலெக்ஷனில் வாக்கு சேகரிக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ஈடுபாடு கொண்ட ஒருவர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி சோபா மேடம். ஸோ அதர்வா, ஆகாஷ் அப்படிங்கிற பையன் இருக்காங்க, காவியாங்கிற பொண்ணு இருக்காங்க. அதர்வா தமிழ் தெருவில் தற்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். நிறைய பேர் அவருக்கான நல்ல ஒரு இயக்குநர்கள் வந்துட்டுருக்காங்க, சப்போர்ட் இருக்காங்க. முரளி அவருடைய தம்பி யாருன்னு தெரியும் நமக்கு, டேனியல் பாலாஜி. அவரும் இப்போது உயிருடன் இல்லை. ஸோ அவரும் ஒரு சிறந்த வில்லனாக நடிக்கக்கூடியவரில் ஒரு பெயர் பெற்றவர் தான் சொல்லலாம் டேனியல் பாலாஜி அவர்கள். இருவருடைய பிரிவும் அதர்வாவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி அப்பா இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டும் கூட அதர்வா போன்ற நடிகர்கள். ஏன்னா முடிஞ்சளவு உழைச்சி ஒரு திரைப்படத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறதுல இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காரு அதர்வா அவர்கள். மென்மேலும் வளர நம்மளும் வாழ்த்தலாம். ஸோ முரளி அவர்கள் நிறைய இயக்குனர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட விக்ரமன், KS ரவிக்குமார், அதுக்கப்புறம் லிங்குசாமி, மணிரத்னம் போன்ற சுந்தரராஜன், ஆர் சுந்தரராஜன், ஆர்வி உதயகுமார் போன்ற கஸ்தூரி ராஜா, இப்படி பல்வேறு இயக்குனர்கிட்ட அவர். அது மாதிரி சேரன் அவர்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்த படம் பொற்காலம் திரைப்படத்தில் முரளி தான் நடித்தார். அது மாதிரி வெற்றி கொடிக்கட்டு திரைப்படம் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த படம் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தது. இந்த மாதிரி நல்ல நல்ல திரைப்படங்களில் அவருடைய கேரக்டர்ஸ், அது மாதிரி ஆர்டிஸ்ட் வடிவேல் கூட சேர்ந்து பண்ணுற காமெடி ஆகட்டும், கவுண்டமணி சார் கூட காமெடி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய காமெடிஸ் எல்லாம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிம்பிளான ஒரு குவைட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ அதில் கை தேர்ந்தவர் நடிகர் முரளி அவர்கள். 2010 வருடம்தான் செப்டம்பர் மாதத்தில் மாரடைப்பு காரணமாக
உயிரிழந்தார். சின்ன வயசு தான், கிட்டத்தட்ட 55-60க்குள்ளே தான் அவர் பிரியும்போது ஒரு வயசு இருந்திருக்கும். ஸோ தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக திகழ்ந்தவர் தான் நடிகர் முரளி அவர்கள். உங்களுக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவர் நடித்த திரைப்படங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். பாடல்கள் அது சொல்லவே வேண்டாம். இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்கள் நிறைய எப்படி கார்த்திக் மோகன் அவங்களுக்கெல்லாம் கை கொடுத்ததோ அதே மாதிரி நடிகர் முரளிக்கும் அவருடைய பாடல்கள்லாம் கை கொடுத்துருக்குது. ஸோ அந்த மாதிரி பாடல் எதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மீண்டும் மற்றும் ஒரு திரை நட்சத்திரத்தை பற்றி வரும் நாட்களில் பேசுவோம். இது கலைஞன் எக்ஸ்பிரஸ், கோவை ஃபிலிம் மேக்கர்ஸ் வழங்குகிறது. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கலை உலகை சார்ந்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.